ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ராவணன்கிற பெருந்தகை பெரும் மன்னன் ஆட்சி செய்யாத நாடே கிடையாது. அவர் கட்டுப்பாட்டில் தான் எல்லா உலகமும் இருந்துச்சு. ஏன் இந்த உலகம் ஃபுல்லா அவரோட கண்ட்ரோல தான் இருந்துச்சு. இந்த உலகம் மட்டும் இல்லாம சொர்க்கலோகத்தையும் தாண்டி ஒரு 7 லோகங்கள் இருக்கு. அதே மாதிரி சொர்க்கலோகத்துக்கு அடுத்தபடியா இருக்கிற பூலோகம், பூலோகத்துக்கு அடுத்தபடியா இருக்கிற பாதாளோகத்திலையும் 7 அடுக்குகளா 7 லோகங்கள் இருக்கு. அந்த 7 லோகத்தையும் ராவணன்ற ஒரு பெரும் மன்னன் கைப்பற்றி இருந்தாரு. அவரோட சக்தியை பயன்படுத்தி அவருக்கு அஞ்சி நடுங்கி அனைத்து தேவர்களும், அனைத்து ராட்சசர்களும், அனைத்து விதமான பூதகணங்களும் சரி, எக்ஸர்கள், கிண்ணறர்கள், அது மட்டும் இல்லாம ராட்சசர்கள் போன்ற அனைவரும் அவருக்கு மண்டியிட்டு அவருக்கு சலாம் சொன்னாங்க. அவ்வளவு சக்தி பெற்ற ராவணன் பெருந்தகை இந்திர பகவானால் ஒரு சூழ்ச்சி செய்யப்பட்டு தோற்கடிக்கப்பட்டாரு. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ராவணன்ற ஒரு பெரும் மன்னன் சிவனிடமிருந்து பெற்ற வரத்தின் காரணமாக உலகையும் வெற்றி பெற்ற ராவணன் எப்படி இந்திர பகவான்கிட்ட தோற்று போனாரு? ராவணன்கிற ஒரு பெரிய அரசனுக்கு எப்படி ஏன் இந்த மாதிரி கஷ்டகாலம் வந்துச்சு? எந்த சூழ்ச்சியை பயன்படுத்தி இந்திர பகவான் ராவணனை வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறலாம் கேள்வி வரும். அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இந்த பதிவை ஃபுல்லா பாருங்க நண்பர்களே. அப்பதான் உங்களுக்கு கதையோட பின்னணி என்னன்னு புரியும். எப்படி ராவணன் தோற்கடிக்கப்பட்டாரு, பிறகு ராவணன் எப்படி இந்திரனை வெற்றி பெற்றாரு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் நண்பர்களே. வாங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். டீம் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோல ராவணனுக்கும் இந்திர பகவானுக்கும் நடந்த ஒரு போர்ல அவர் எப்படி முதலில் தோற்கடிக்கப்பட்டார், பிறகு எப்படி வெற்றி பெற்றார் என்ற ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. நீங்க இப்போதான் என் சேனலை பாக்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. அப்பதான் நான் வெளியிடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக சேரும். வாருங்க, பதிவுக்குள் போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ராவணன்ற ஒரு பெரும் மன்னனுக்கும் இந்திர பகவானுக்கும் போர் வர என்ன காரணமா இருந்துச்சு, எதனால அவங்க போர் பண்ணாங்க, இதோட போரோட பின்னணி என்னன்னு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம் நண்பர்களே. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ராவணன் பிறப்பால் ஒரு பிராமணன், புலஸ்திய வம்சத்தை சேர்ந்தவர். அதற்கு பிறகு அவர் அவரோட தாயின் வேண்டுகோளுக்கு இணங்கி தாய் கூறினார், நீ இந்த பிரபஞ்சத்திலே சக்தி பெற்ற ஒரு மன்னனா, ஒரு அரசனா, பெரும் ஒரு சக்திசாலியா திகழணும், எல்லாரும் உனக்கு மரியாதை செய்யணும், அனைவரும் போற்றும் ஒரு வீரனா, ஒரு மன்னனா வாழணும், எல்லாருக்கும் முன்னாடி நீ ஒரு பெரிய சக்கரவர்த்தியா வாழ்ந்து கட்டணும் ராவணா அப்படின்னு சொன்னாரு. அவரோட தாய்க்கு ஆசைக்கு இணங்கி அவர் சிறு வயதுல இருந்தே பலவேறு கலைகளை கற்க ஆரம்பிச்சாரு. ஆயக்கலை 64 கற்று முடிச்சாரு. 4 வேதத்தையும் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கோம், ராவணன் 10 துறையில வல்லுனர் அப்படின்னு சொல்லி. அப்படி சிறப்பு பெற்ற ராவணனுக்கு இன்னும் சக்தி அதிகம் வேணும், அவர் இன்னும் அனைத்து உலகத்தையும் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற காரணத்தினால சிவபெருமானிடமிருந்து கடும் தவத்துல ஆழ்ந்து போறாரு. சிவபெருமான அடையணும், கடவுளை உணரணும் அப்படிங்கிறத ஒரு சிந்தனையா வச்சு அவர் தவம் செய்யறாரு. அவர் மட்டும் தவம் செய்யலங்க, ராவணன் அவரோட எப்போதுமே கூட இருக்கிற அவர் தம்பியான விபீஷணனும், அப்புறம் எப்பவுமே பக்கத்துல துணையாக நிக்கிற கும்பகர்ணனும் அனைவரும் சேர்ந்து தவம் பண்றாங்க. அப்ப மேகநாதன் பிறந்திருக்காரு. அப்பதான் பிறந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு மேகநாதனுக்கு ஒரு டீனேஜ் அந்த ஏஜ் எட்டிய அதுக்கப்புறம் தான் அவங்க இன்னும் தவம் அதிகமா செஞ்சு பல்வேறு உலகத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. அப்படி அவங்க காலகாலமா தவம் செய்யற காரணத்தினால அவருக்கு சக்தி அதிகமா பெருகுது. பிரம்மாவிடம் இருந்து சரி, நாராயணனிடம் இருந்து சரி, பெருமாளிடம் இருந்து சரி, அனைத்து கடவுள்கள் தேவர்களிடமிருந்து பல்வேறு ஆட்சிகளை பெற்று அவர் அனைத்து தேவர்களையும் மிஞ்சிய பெரும் சக்திசாலியா திகழ்றாரு. அப்படி இருக்கிற ராவணன் முதல்ல பாதாள லோகத்துக்கு போய் அனைத்து விதமான வீரர்களையும் வெற்றி பெற்றாரு. பாதாள லோகத்துக்கு பிறகு 3 உலகத்தையும் சுத்தமாக்கிங்கிறோம் அப்படிங்கிற ஆசையினால பூலோகத்தையும் வெற்றி பெற்றாரு. பூலோகத்துல ராவணனுக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத உணர்த்திட்டு சொர்க்கலோகத்துக்கு மேல படையெடுக்க போறாரு. இப்படி போன ராவணனுக்கு எல்லா வீரமும் இருந்தாலும் ஒரே ஒரு வீக் பாயிண்ட் மட்டும் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இப்படி சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்ற ராவணன்கிற பெருந்தகை அவர் உனக்கு சாகாவரம் வேண்டும் அப்படின்னு நீ கேட்கிறாய் ராவணா. ஆனால் சாகாவரத்தை யாருக்கும் தர இயலாது. இயற்கையின் விதி என்னவென்றால் மனிதனின் ஆயுள் எப்போதாவது முடியத்தான் வேண்டும், விதியை மீறியவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவருக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரு. அப்படியா ஈசனே? அப்படி என்றால் ஒன்றும் செய்யலாம். ஒரு மானிட பிறவி, மனிதனை தவிர எந்த ஜீவராசிகளாலும் சரி, மனிதர்கள், விலங்குகள், தேவர்கள், ராட்சசர்கள், கிண்ணறர்கள் போன்ற எந்த விதமான சக்தியாலும் எனக்கு மரணமோ இழப்போ நேரக்கூடாது அப்படின்னு சொல்லி வரன் பெற்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த இங்கதான் நீங்க நோட் பண்ணணும். ராவணனுக்கு மட்டும்தான் 1 கோடி ஆயுள், வாழ்நாள் முழுவதும் 1 கோடி வருஷம். அப்படி பார்த்தோம்னா திரேதாயுகத்தை ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில இருந்து திரேதாயுகம் முடிகிற காலகட்டம் வரையும் ராவணனுக்கு ஆயுஷ் இருக்கு. அவ்வளவு ஆயுள் காலத்தை கொண்டவர் ஒரே ஒரு மாமனிதரும் மாமன்னனும் பெரும் தகன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா அது ராவணனுக்கு மட்டும்தான். அப்படி ஆயுள் காலத்தை முழுமையா பெற்ற ராவணன் இந்திரலோகத்துல போய் படையெடுக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. படையெடுத்துட்டு அனைத்து விதமான தேவர்களையும் சிறைப்பிடிக்கிறாரு. பல்வேறு தேவர்கள் இவரோட வீரத்தை பார்த்து பயந்து அவரே வாலண்டரியா சரண்டர் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வர்ண பகவானுக்கு இவருக்கு போர் நடக்குது. தன்னோட விசேஷ சக்திகளையும் பல்வேறு ஆயுதப்படைகளையும் பயன்படுத்தி ராவணன் வர்ண பகவானிடம் சரி, வாயு பகவான், அக்னி பகவான் போன்ற அனைத்து வீரர்களையும் வெற்றி பெற்றாரு. அதனால பஞ்சபூதங்கள் இவருக்கு கட்டுப்படும். அவ்வளவு சக்தி பெற்ற ராவணன் பிறகு 9 கோள்கள் மீது படையெடுத்து அனைத்து 9 கோள்களையும் சிறைப்பிடித்து லங்கைக்கு அழைத்து வர்றாரு. பஞ்சபூதத்தையும் அழைத்து வர்றாரு. இப்படி இருக்கும்போது அனைத்து தேவர்களும் கை விரிச்சிட்டாங்க, எங்களால ஒன்றும் பண்ண முடியாது கடவுளே அப்படின்னு சொல்லி.
அப்படி இருக்கிறப்போ கடைசி எஞ்சி இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பிரம்மா, சிவன், விஷ்ணு, அப்புறம் இந்திரன். இந்த 4 பேர் தான் எஞ்சி இருக்கிற கடவுள்கள். பாக்கி அனைத்து வீரர்களும் சரி, அனைத்து தேவர்களும் சரி ராவணனுக்கு அடிமை ஆயிட்டாங்க. ராவணன் அனைவரையும் கட்டுப்படுத்திட்டாரு. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சிவனிடம் சரி, பெருமாளிடமும் சரி, பிரம்மாவிடமும் சரி ஏன் அவர் போர் புரியல அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் தான் இவருக்கு வரம் வழங்கிய மூலமுதற் கடவுள். அதனால சிவனுக்கு ராவணனுக்கு தொடர்பு ஒரு தந்தை மகன் போன்ற உறவை போன்று. அதனாலதான் சிவன் எப்பவுமே எனக்கு எல்லாமே அவர் தான், அவரை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி அவருக்கு எப்பவுமே அடிமையா இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாரு. அதனாலதான் சிவதாசனான ராவணன்ங்கிற ஒரு பேரும் அவர் பெற்றிருக்காரு. மேலும் அவர் பிரம்மாவையும் நோக்கி போர் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு வரலாம். ஆனா ஏன் அவர் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா இவர் பிரம்மதேவரோட வம்சாவளி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இங்க புலஸ்திய வம்சம் அப்படின்னு சொல்லி. புலஸ்திய வம்சம் பிரம்மாவோட ஒரு பேரனாக குறிப்பிடுறாங்க வரலாற்றுலையும் சரி, புராணத்திலையும் சரி. அதனாலதான் இவரோட முப்பாட்டனான பிரம்மாவிடமும் அவர் போர் செய்யல. அதே மாதிரி சிவனோட புகழ்வர்களான விநாயகரும் முருகனும் இவருக்கு ஒரு வகையில குரு. அதனால அனைத்து தேவர்களையும் இவர் சிறைப்பிடித்தாலும் இவர்களை மீறி ராவணனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை வரவழைச்சிட்டு பாக்கி இருக்கிற ஒரே ஒரு கடவுளான இந்திரனிடம் போர் பண்றாரு. இந்திரனுக்கும் இவருக்கும் போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சூழ்நிலையில யார் யார் போர் புரியுறா அப்படின்னு பார்த்தோம்னா லங்கையில உள்ள அனைத்து அரக்க சேனைகளும், லங்கையில உள்ள அனைத்து வீரர்களும், அப்புறம் ராவணனோட சாம்ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்ட அனைத்து பூதகணங்களும், கிண்ணர்களும், ராட்சசர்களும் மற்றும் பல வகையான வீரர்களும் சரி, அனைத்து துர்சக்திகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இந்த சிவகணங்கள், பூதகணங்கள், பேய் பிசாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற அனைத்து எனர்ஜியும் இவருக்கு சப்போர்ட்டா நிக்குது. அனைவரும் பெரிய ஒரு மாயாவி ராட்சசர்கள். அது மட்டும் இல்லாம இலூஷன் பண்றவங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு சக்திகளை வெளிப்படுத்தி இருக்கிறது இல்லாததை மாற்றி, இல்லாததை இருக்கிற மாதிரி இலூஷன் பண்ணி அனைவரையும் வெற்றி பெற அளவுக்கு சக்தி இருக்கு. இப்படி போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ராவணனுக்கும் இந்திர லோகத்துல இருக்கிற வீரர்களுக்கும் போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த போர்ல யார் யார் கலந்துகிட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ராவணன், கும்பகரன், விபீஷணன் மற்றும் நான் முன்னாடியே சொல்ல மாதிரி ராவணனோட வீரர்கள், அவருக்கு கட்டுப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் போருக்கு வர்றாங்க. இப்படியே ராவணன் இந்த சொர்க்கலோகத்துல இருக்க 7 அடுக்கை தாண்டி 7வது அடுக்குல நுழைகிறாரு. இப்படி போகும்போது ராவணனுக்கும் இந்திரனுக்குமான போர் ஆரம்பிக்க துவங்குது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் கும்பகரன் டைரக்டா போகலையா, ராவணன் ஏன் முன்னாடி போனார்னு. ஏன் அப்படி சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா கும்பகரன் இங்க போருக்கு வரல. அவர் வேறு திசையை கட்டுப்படுத்தி வேறு விதமான போரை ஈடுபட்டு இருந்தாரு. வேறு வகையான சக்தி உயிரினங்களோட, ஒரு சிவகணங்கள் இணையான சக்தி பெற்ற வேறொரு கந்தர்வர்களோட போர் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. கந்தர்வர்கள் யாருன்னு தெரியுமா? நம்ம மகாபாரதத்துல ஏற்கனவே பார்த்திருக்கோம், சித்திரசேனன் அப்படிங்கிற ஒரு கந்தர்வர் இருக்காரு அப்படின்னு சொல்லி. சித்திரசேனனும் யாருன்னு பார்த்தோம்னா இந்த இந்திரனோட ஒரு வகையான தளபதி மாதிரி. இந்திரனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற ஒரு தளபதி மாதிரி இருக்கிறதா இந்த சித்திரசேனன். இவருக்கும் கும்பகரனுக்கும் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. கும்பகரன் அவரையும் வெற்றி பெற்றுட்டாரு. இறுதியா ராவணனுக்கும் இந்திரனுக்குமான போர் நடக்க ஆரம்பிச்சது, நடந்து கொண்டே இருக்கிறது. இருவரும் போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ராவணன் சாதாரணமா போர் பண்றாரு. கொஞ்சம் அப்புறம் ஸ்பீட் எடுக்குது. அப்புறம் கொஞ்சம் போயிட்டே இருக்கு. அவர் வர்ணாஸ்திரம், வாயு அஸ்திரம், அக்னி அஸ்திரம், அப்புறம் கருடாஸ்திரம், நாகபாஷானம், அப்புறம் சக்தி அஸ்திரம், அப்புறம் சிவனிடம் பெற்ற சந்திரஹாசம், பிரம்மாவிடம் இருந்து பெற்ற பல்வேறு அஸ்திரங்களை பயன்படுத்தி இந்திரனோட போர் பண்றாரு. ஆனா இந்திரனோட தாக்குதலை ராவணனால சமாளிக்க முடியல. ஏன்னு பார்த்தோம்னா இவர் வரம் பெற்ற போது யாராலும் மரணம் ஏற்படாது, ஆனால் சிறைப்பிடிக்கலாம் என்ற ஒரு ஆப்ஷனை அவர் மறந்துட்டாரு. அதனால இந்திரன் தன்னோட இலூஷனை பயன்படுத்தி, அதாவது தன்னோட மாய சக்தியை பயன்படுத்தி ஒரு விதமான ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணி ராவணன் மூர்ச்சி அடைய வைக்கிறாரு. மூர்ச்சியை தெளிகிறதுக்கு முன்னாடி ராவணன் இந்திர பகவான் சிறைப்பிடித்துறாரு. சிறைப்பிடித்து இந்திரலோகத்துல அவர் ஒரு மூர்ச்சி நிலைக்கு, உங்களுக்கே தெரியும் இந்த பிரம்ம பிடிக்கிறது மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணி ராவணன் கொஞ்சம் பின்தங்கிய மாதிரி செஞ்சுட்டாரு. அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ராவணனோட படை பின்வாங்க ஆரம்பிக்குது. பிறகு என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எப்படி ராவணன் இந்த இலூஷன்ல கட்டுப்படுத்தி இந்திர பகவானை சிறைப்பிடிக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சித்திரசேனன்கிற ஒரு கந்தர்வன், கர்ணன்கிற ஒரு பெரும் வீரனை தன்னோட மாய சக்தியை பயன்படுத்தி அவர் மூர்ச்சி அடைய வச்சிருக்காரு, சிறைப்பிடிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. மூர்ச்சியை அடைகிறது வேற, சிறைப்பிடிக்கிறது வேற, இலூஷனை கிரியேட் பண்ணி மயக்கமாக்குறது வேற. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கர்ணனும் சரி ராவணனும் சரி மாட்டிக்கொண்டாங்க. அதனால அவரால் ஒன்றும் செய்ய முடியல. பிறகு இந்த சங்கடத்துல இருந்து ராவணன் எப்படி மீண்டு வந்தாரு, இந்திரனிடமிருந்து ஒரு மாயையில அகப்பட்ட ராவணன்கிற ஒரு பெருந்தகை எப்படி இந்திர பகவானை வெற்றி பெற்று இந்திர பகவானை சிறைப்பிடித்து தன்னோட லங்காபுரிக்கு அழைத்து வந்தாரு அப்படிங்கிறத அடுத்த பதிவுல நம்ம விரிவா பார்ப்போம் நண்பர்களே. யாருக்கு ராவணன் உதவி செஞ்சாரு, ராவணனுக்கு எப்படி உதவி கிடைச்சது, இந்திர பகவானை யார் வெற்றி பெற்றா அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில அடுத்த ஒரு வீடியோல நம்ம ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.